சிஎஸ்கேக்கும் ராஜஸ்தானுக்கும் போட்டி ட்ரேடிங்கில் சஞ்சு சாம்சன் வாங்கலாமா வேண்டாமான்ட்டு ஒரு வாட்டி இல்லை 100 வாட்டி யோசிக்கிறாங்க. அதே போல் ஜடேஜா விடுறதுக்கு 1000 வாட்டி யோசிக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பிளேயர் சஞ்சு சாம்சன் வந்து பேட்டிங் கீப்பிங் ரெண்டுமே பண்ணுவார். அதனால தான் நெக்ஸ்ட் கேப்டன் பதவியை இவருக்கு கொடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இவர் வந்து ஏகப்பட்ட 7-8 வருஷம் நல்ல கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காரு. தோனி வந்து கீப்பிங்கும் பண்ணுவார், பேட்டிங்கும் பண்ணுவார். அதனால பார்க்குறாங்க சஞ்சு சாம்சன் ஆகலாமா. நெக்ஸ்ட் வந்து ஜடேஜா சாம்கரன் 2 பேருமே ட்ரேடிங்கில் கேட்டிருக்காங்க. ஆனால் வந்து 2 பேருமே ஆல்ரவுண்டர், நல்ல பேட்டிங் இருக்கும், பவுலிங் இருக்கும். அப்புறம் இந்த மூமெண்ட் மறக்க முடியாது. 2023 தோனி வந்து அந்த அளவுக்கு பாண்டு எல்லாமே ரீச் ஆனது. ஆனால் சஞ்சு சாம்சன் வந்து சிறந்த வந்து 8 வருஷத்துக்கு மேலே கேப்டன் பண்ணியிருக்காரு, எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. அதனால இந்த சஞ்சு சாம்சன் வந்து சிஎஸ்கே வாங்கிட்டாங்கன்னா பேட்டிங் டாப் ஆர்டர் வெயிட் ஆகிடும். ஆனால் இப்போ ரீசெண்டாக 300 மேலே அடிச்சிருக்காரு சஞ்சு சாம்சன். அதனால ஃபார்மில் இருக்கிறதுனால சிஎஸ்கே வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால கேப்டன்சி பொறுப்பும் அவருக்கு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜடேஜா விடுறதுனால ஃபீல்டிங்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பவுலிங் ஆல்ரவுண்ட் விக்கெட் 2-3 விக்கெட் எடுப்பாப்ல. அதுக்கப்புறம் பேட்டிங்கும் ஒரு 30 ரன் சாலிடாக பண்ணாப்ல. அதனால சிஎஸ்கே 1000 வாட்டி யோசிச்சுட்டு இருக்காங்க. சிஎஸ்கே டீமில் வந்து அதுக்கு முன்னாடி ஓல்டு டீம் பார்த்தீங்கன்னா தலை தான் டானா இருந்தாரு. இப்போ தலைக்கு வயசாயிடுவே. இப்போ வந்து சில மாற்றங்கள் ஏற்படணும்னால சஞ்சு சாம்சனை கேள் பண்ணிட்டு இருக்காங்க. தோனி வந்து வருங்கால சிஎஸ்கே வந்து நல்ல கேப்டனை உருவாக்கிட்டு போயிடணும்னு நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் ஒரு 43க்கு மேலே ஏஜ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பழைய போல அவரால் விளையாட முடியல. அதனால சிஎஸ்கே வந்து கேப்டன்சி நிரந்தரமாக நல்ல கேப்டன்சியாக சிஎஸ்கேக்கு ஒப்படைச்சிட்டு அவர் போயிடுவார். அதனால தான் சஞ்சு சாம்சன் கீப்பிங்கும் நல்லா பண்ணுவார், கேப்டன்சியும் நல்லா பண்ணுவார். ஆனால் ஆர்ஆர் என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ ஜெய்ஸ்வாலை உருவாக்கிட்டு வராங்க. ஏன்னா ஜெய்ஸ்வால் வந்து நல்ல பேட்டிங் ஆடுறது சில வருடங்களை நல்லா பண்ணிட்டு இருக்காரு. கேப்டன்சி இப்போ கொடுத்து பார்ப்போம் எப்படி பண்ணுறாரு அப்படின்ட்டு ஆர்ஆர் ஐடியா, ஃபியூச்சருக்கு ஐடியா. ஆனால் ஜடேஜா மறக்க முடியாது. எல்லா சீசனும் 5 கப்பு வாங்குறதுனால சிஎஸ்கேக்கு நல்ல பேட்டிங்கும் நல்லா பண்ணி கொடுத்தாரு. அதனால சிஎஸ்கே வந்து ஜடேஜாவை மறக்க மாட்டாங்க. ஏன்னா ஜடேஜா அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, சிஎஸ்கேக்கு நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காரு எனி டைமும். ஆனால் சஞ்சுவா சிஎஸ்கேவான்னு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. என்ன ஆகும் தெரியல. இன்னும் அஃபிஷியல் அப்போ 48 ஹவர்ஸில் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ருத்ராஜ் கேக்வாட் நல்ல சிஎஸ்கேல பேட்டிங் ஆடுவார், பிளேட் ஆனால் சஞ்சு கேப்டன் வந்துட்டு